ஏன் இத்தனை பாடுகள், துக்கங்கள், சோதனைகள், வேதனைகள், உபத்திரவங்கள் தெரியுமா? ஏன் அழுகையின் பள்ளத்தாக்கை கடந்து வருகிறீர்கள்? ஏன் கண்ணீரின் பள்ளத்தாக்கை உருவ நடக்கிறீர்கள்? ஒருவேளை நீங்கள் எத்தனையோ ஆபத்துகளிலும் சிக்கல்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஏன் இத்தனை உபத்திரவங்கள், சோதனைகள் என்று நீங்கள் கேட்கலாம். ஆனால் ஒரு நாளிலே அந்த வழியாய் நீங்கள் கடந்து வந்து, வசனம் சொல்லுகிறது போலவே அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களாய் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருவீர்கள். நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவீர்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஒரு நாளிலே உங்களை விட்டு ஓடி போகும். நீங்களோ கர்த்தருக்குள்ளே மகிழ்ந்து களி கூறுவீர்கள். அப்போதான் நினைப்பீங்க, ஏயா இந்த பாடுகளோடு, ஐயா துக்கங்களோடு யோசேப்பை போல பல்வேறு நெருக்கங்களோடு கடந்து வந்தோம் என்று. ஒரு நாளிலே உங்களுக்காக கர்த்தர் ராஜரீக மேன்மையை, ராஜரீக அபிஷேக அந்தஸ்தை, அழகை, மேன்மையை உங்களுக்காக வைத்திருக்கிறார்